இந்த வீடியோல கார்னர் அண்ட் சிஎம்ஒய்கே மார்க்ஸ் கிரியேட் செய்றத பத்தியும், டிரான்ஸ்ஃபார்ம் டாக்கர்ஸ் பயன்படுத்தி ஸ்டெப்ஸ் அண்ட் அப்ஸ் வைக்கிறத பத்தியும் பார்க்கலாங்க. டிஜிட்டல் பிரிண்ட் அவுட்லிங்க விசிட்டிங் கார்டு, லேபிள்ஸ்லாம் கரெக்டான சைஸ் கட் செய்றதுக்குங்க, இந்த கார்னர் கட்டிங் மார்க் ரொம்ப ஹெல்ப்பா இருக்குங்க. மினி ஆஃப்செட்ல பிரிண்டிங் அடிச்ச நோட்டீஸ கரெக்டான அளவுல கட் செய்றதுக்குங்க, இந்த கார்னர் கட்டிங் மார்க் ரொம்ப ஹெல்ப்பா இருக்குங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவ கரெக்ட்டா கட் செய்றதுக்கு இந்த கார்னர் கட்டிங் மார்க் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இந்த மாரி கார்னர் கட்டிங் மார்க் கிரியேட் செய்றதுக்குங்க, ஃபர்ஸ்ட்டு ஒரு 5 எம்எம்க்கு ஸ்ட்ரெய்ட் லைன் வரைஞ்சுக்கலாங்க. இதனோட திக்னஸ் 0.6 வச்சுக்கலாங்க. இத ப்ளஸ் குடுத்துங்க 90 ரொட்டேட் குடுத்துக்கலாங்க. 2யும் செலக்ட் செஞ்சு அலைன்மென்ட் லெஃப்ட் டாப் குடுத்துக்கலாங்க. கண்ட்ரோல் எல் குடுத்து கம்பைன் செஞ்சுங்க. இந்த 2 நோடையும் ஜாயின் செஞ்சுக்கலாங்க. லெஃப்ட் சைட் கார்னர் கட்டிங் மார்க் ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு ப்ளஸ் குடுத்துங்க. இத நவுத்தி வச்சுட்டு மிரர் ஹாரிசான்டல் குடுத்துக்கலாங்க. இந்த 2யும் செலக்ட் செஞ்சு ஒரு ப்ளஸ் குடுத்துங்க. கீழ இறக்கிட்டு மிரர் வெர்டிகல் குடுத்துக்கலாங்க. 4 சைட்ஸ்க்கான கார்னர் கட்டிங் மார்க் ரெடிங்க. இந்த கார்னர் மார்க்க இந்த விசிட்டிங் கார்டுக்கு அலைன் செய்யலாங்க. இத செலக்ட் செஞ்சுங்க. விசிட்டிங் கார்டு செலக்ட் செஞ்சு லெஃப்ட் அலைன்மென்ட்க்கு எல், டாப்புக்கு டீங்க. இத செலக்ட் செஞ்சுங்க. விசிட்டிங் கார்டு செலக்ட் செஞ்சு லெஃப்ட் அலைன்மென்ட்க்கு எல், பாட்டம்க்கு பிங்க. இத செலக்ட் செஞ்சு விசிட்டிங் கார்டு செலக்ட் செஞ்சுங்க. ரைட் அலைன்மென்ட்க்கு ஆர், டாப்புக்கு டீங்க. இத செலக்ட் செஞ்சு விசிட்டிங் கார்டு செலக்ட் செஞ்சுங்க. ரைட் அலைன்மென்ட்க்கு ஆர், பாட்டம்க்கு பிங்க. இந்த கார்னர் மார்க்ல கட் செஞ்சோம்னாங்க, விசிட்டிங் கார்டு பெர்ஃபெக்ட்டான ஒரு சைஸ்ல டெலிவரி பண்ணலாங்க. டிஜிட்டல் பிரிண்ட் அவுட்ல பிரிண்டிங் எடுக்கிறப்போ, கார்னர் கட்டிங் மார்க்ல ஒரு 4 விஷயம் செக் பண்ணிக்கணுங்க. இந்த மாரி டார்க் பேக்கிரவுண்ட் இருக்கிறப்போ, அந்த கட்டிங் மார்க் தெரியாதுங்க. அதுக்கு பதிலா ஒயிட் கட்டிங் மார்க் வச்சுக்கலாம். டிஜிட்டல் பிரிண்டர்ல பிரிண்ட் அவுட் எடுக்கும் பொழுதுங்க, ஃபர்ஸ்ட் ஷீட்டுக்கு மட்டும் இந்த மாரி மார்க் வச்சுக்கங்க. அடிஷனல் ஷீட்டுக்கு அதே சேம் ஸ்டெப்ஸ்லைங்க மார்க் இல்லாம பிரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க. டிஜிட்டல் பிரிண்டர்லைங்க பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு, கட்டிங் பண்ணும்பொழுது, ப்ரோகிராம் கட்டிங் மிஷின்ல கட் பண்ணோம்னா, இந்த மார்க் எல்லாமே கரெக்ட்டா அந்த பொசிஷன்லயே கட் பண்ணிக்கலாங்க. இது பார்க்கறதுக்கு நல்லாருக்கும். அந்த பிரிண்ட் அவுட் எடுக்கிற இடத்துக்கு இந்த மிஷின் இருக்கான்னு கேட்டுட்டு, அதே ஆப்ஷன்ல அவங்க கட் பண்ணுவாங்களான்னு கேட்டுட்டு, ஸ்டெப்ஸுக்கு வந்து மார்க் இல்லாம நீங்க வெறுமனே பிளெயினா விசிட்டிங் கார்டோ அல்லது என்ன நீங்க குடுக்குறீங்களோ, அது பிளெயினா குடுத்துரலாங்க. அது என்ன பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாருக்குங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ்க்கும், மற்ற ஃபோட்டோஸ்க்கும் கார்னர் கட்டிங் மார்க் வச்சுட்டு கட் பண்ணும்பொழுதுங்க, கரெக்ட்டான சைஸ்க்கு ஃபோட்டோஸ கட் செய்யலாங்க. விசிட்டிங் கார்ட டிஜிட்டல் பிரிண்டர்ல பிரிண்ட் அவுட் எடுக்கணுங்க. அதுக்கு ஸ்டெப் அடிக்கணும். இந்த ஸ்டெப் அடிக்கிற மெத்தட் பத்தி பார்க்கலாங்க. ஆஃப்செட் பிரிண்டிங்லயும், டிஜிட்டல் பிரிண்டிங்லயும் ஸ்டெப்ஸ் ஆப்ஷன் அடிக்கடி பயன்படுத்துவாங்க. இந்த 2 டெர்முக்கு ஒரே அர்த்தம் தாங்க. நம்ம செய்யக்கூடிய டிசைன்ஸ நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் வைக்கிறது, அல்லது நம்ம செய்யக்கூடிய டிசைன்ஸ அப்ஸ் வைங்க. இந்த 2 டெர்முக்கும் ஒரே மீனிங் தாங்க. நம்ம சேனல்ல மாஸ்டரிங் கோல்டாங்கிற பிளேலிஸ்ட்லங்க டூப்ளிகேட், ரிப்பீட், பிளஸ்ங்கிற வீடியோவ பத்தி பார்த்துருப்பீங்க. இதுல பயன்படுத்தக்கூடிய அந்த ஆப்ஷன் 3யுமேங்க இந்த டிரான்ஸ்ஃபார்ம் டாக்கர்ல ஈஸியாவும், பெர்ஃபெக்ட்டாவும் செய்யலாங்க. இதுக்கு உண்டான ஷார்ட்கட் ஆல்ட் F7ங்க. அல்லது விண்டோ மெனுல டாக்கர்ஸ்ல டிரான்ஸ்ஃபார்ம்ங்கிறத கிளிக் செஞ்சோம்னா, அந்த டாக்கர் ஆக்டிவேட் ஆயிருங்க. இத செலக்ட் செஞ்சு நமக்கு தேவையான ஸ்டெப்ஸ், ரொட்டேஷன், மிரர், ஸ்க்யூ எல்லாத்தையுமே ஈஸியா, பெர்ஃபெக்ட்டா செஞ்சுக்கலாங்க. இது ஒன் பை ஒன்னா இப்ப பார்க்கலாங்க. அப்ஸ் வைக்கிறதுக்கு முன்னாடிங்க, மீடியா குவாலிட்டியும், மீடியா சைஸ தெரிஞ்சுக்கிட்டுங்க, நம்ம டிசைனையும், அந்த டிசைனோட அப்ஸையும் வச்சு பிரிண்டிங் அடிக்கும் பொழுதுங்க, கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷன ஃபுல்ஃபில் செய்ய முடியுங்க. இந்த விசிட்டிங் கார்ட டிஜிட்டல் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்குங்க, டிரான்ஸ்ஃபார்ம் டாக்கர் பயன்படுத்தி அப்ஸ் வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட்டு மீடியா சைஸ செலக்ட் செஞ்சுக்கணுங்க. டிஜிட்டல் மீடியா சைஸு 19க்கு 13ங்க. இங்க யூனிட்ஸ்ல இன்ச்சுன்னு மாத்திட்டு, இந்த இடத்துக்கு 19, இந்த இடத்துக்கு 13 குடுத்து, ஃபர்ஸ்ட்டு கரெக்ட்டான மீடியா சைஸ செலக்ட் செஞ்சுட்டுங்க. செகண்டு அந்த யூனிட்ஸ வந்து மில்லிமீட்டர்ன்னு மாத்திக்கிட்டு, தேர்டு ஆல்ட் F7 குடுத்துங்க, டிரான்ஸ்ஃபர் டாக்கர ஆக்டிவேட் செஞ்சுக்கலாங்க. விசிட்டிங் கார்டு செலக்ட் செஞ்சுங்க. டிரான்ஸ்ஃபார்ம் டாக்கர்ல பொசிஷன்லைங்க, ஆரிஜின்ல ரைட் சென்டர்ல கிளிக் செஞ்சுங்க. காப்பீஸ் 4ன்னு குடுத்துங்க. அப்ளை குடுத்தோம்னா 4 ஸ்டெப் வந்துருங்க. இது எல்லாத்தையும் செலக்ட் செஞ்சுங்க. பாட்டம் சென்டர் ஆரிஜின் செலக்ட் செஞ்சுங்க. காப்பீஸ்ல 5ன்னு குடுத்துட்டுங்க. அப்ளை குடுத்தோம்னா, டோட்டலா ஒரு பேஜ் ஃபுல்லா அப்ஸ் வந்துருங்க. எல்லா விசிட்டிங் கார்டும் செலக்ட் செஞ்சுங்க. கண்ட்ரோல் G குரூப் குடுத்துங்க. பேஜ் சென்டருக்கு ஷார்ட்கட் P குடுத்துட்டு பிரிண்ட் அவுட் குடுத்தோம்னாங்க, நம்ம எதிர்பார்க்குற குவாலிட்டி, குவான்டிட்டி கிடைக்குங்க. மல்டி கலர் பிரிண்டிங் அடிக்கும் பொழுதுங்க, ஒரு கலர் மேல இன்னொரு கலர் ஷீட்டிங் ஆகுறதுக்குங்க, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் மார்க்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்குங்க. இது எப்படி கிரியேட் செய்யுதுன்னு பார்க்கலாங்க. CMYK கார்னர் ரெஜிஸ்ட்ரேஷன் மார்க் அல்லது ரெஜிஸ்ட்ரேஷன் மார்க் கிரியேட் செய்யும் பொழுதுங்க, 4 கலர்லுமே அவுட்லைன் 100% இருக்கணுங்க. இந்த கார்னர் கட்டிங் மார்க் செலக்ட் செய்றேங்க. ஸ்டேட்டஸ் பார்ல பாருங்க, சியான் மட்டும் 100% இருக்கு. மீதி 3 கலரும் 100% வருங்க. ஒரே கிளிக்ல 4 கலர்லயும் 100% வரதுக்குங்க, CMYK கலர் பேலட்லங்க லாஸ்ட்ல ஒரு பிளாக் கலர் இருக்குங்க. அதில கொண்டு போய் மவுஸ் வச்சு பாருங்க.
4 கலர்லயுமே 100% இருக்கும். ஒரு ரைட் கிளிக் செஞ்சோம்னா போதுங்க. இந்த 4மே 100% வந்துருங்க. ஒவ்வொன்னையும் தனித்தனியா குடுக்க தேவையில்ல. ஒரே கிளிக்ல இந்த ஆப்ஷன் வந்துருங்க. இது பெஸ்ட் மெத்தடுங்க. குயிக்காவும் செஞ்சுக்கலாம். பெர்ஃபெக்ட்டாவும் இருக்கும். CMYKன்னு டைப் செஞ்சுட்டுங்க. F10 குடுத்து கொஞ்சம் ஸ்பேஸ் குடுத்துக்குங்க. கண்ட்ரோல் K குடுத்து எல்லாத்தையும் தனித்தனியா பிரேக் அபார்ட் பண்ணிக்கங்க. CS செலக்ட் செஞ்சு சியான் குடுத்துக்குங்க. Mக்கு மெஜந்தா குடுத்துக்குங்க. Yக்கு எல்லோ குடுத்துக்குங்க. பிளாக்குக்கு 100% பிளாக் குடுத்துக்குங்க. CMYK ரெஜிஸ்ட்ரேஷன் மார்க் ரெடி ஆயிடுச்சுங்க. இத நம்மளோட டிசைன்ல கார்னர்ல 4 பக்கம் வச்சுட்டுங்க பிரிண்டிங் அடிக்கும்பொழுது ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்குங்க. நெக்ஸ்ட் வீடியோ பவர் கிளிப், இம்போர்ட், எக்ஸ்போர்ட் பத்தி இருக்குங்க. பவர் கிளிப்னா ஒரு ஆப்ஜெக்ட் அல்லது இமேஜ இன்னொரு ஆப்ஜெக்ட்குள்ள வைக்கிறதுங்க. இம்போர்ட்ங்கிறது நம்ம செய்யக்கூடிய டிசைன்ஸ்க்கு தேவையான இமேஜஸ இம்போர்ட் செய்றதுங்க. எக்ஸ்போர்ட்ங்கிறது நம்ம செஞ்ச டிசைன கஸ்டமருக்கு அல்லது பிரிண்டிங்க்கு எக்ஸ்போர்ட் செஞ்சு பிரிண்டிங் அடிக்கிறதுக்குங்க. 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான சப்ஜெக்ட்டுங்க. Thank you for your like, share, subscribe.